இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கியரில் திரும்பி பார்க்கலாங்க. ஃபுல் த்ராட்டில் பண்ணு, ஆர்பிஎம் லாக் ஆகட்டும். நாங்கள் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் சும்மா த்ராட்டில் பண்ணி பார்த்துட்டு இருந்தோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து நம்பர் பிளேட்டே இப்படி உடஞ்சிருச்சுங்க. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாளாக நான் வீடியோவே போடலைங்க. ஸோ அதனால் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமே அப்படின்னு தான் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டுக்குட்டி அண்டு அந்த ஒரு பைக்குங்க, R15 V3 தானே, சாரி V4. ஸோ அந்த 2 பைக்கும் எடுத்துகிட்டு நம்ம வெளியே போகலாமே அப்படி தான் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாமே அப்படி தாங்க சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா வீடியோ போடாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ சொல்ல வேணாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொல்கிறேன். அது கொஞ்ச நாள் போட்டுங்க, சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். அப்படி யாராவது கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்ருக்கீங்க. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேங்க. சரி, ஓகேங்க. நம்ம இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காமல் அப்படியே ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக பறக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்போ வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்விக்கி டிஷர்ட்டை பார்த்து ஸ்விக்கியில் வேலைலாம் செய்கிறேன்னு நினச்சிக்காதீங்கப்பா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க, இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்படியே சாஃப்டாக. ஸோ அதனால தான் போட்டிருக்கேங்க. ஓகேங்க, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. போகலாமா? ஓகே. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு 3 வாரமாக வீடியோவே போடலை. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேலைங்க. அது சின்ன வேலை இல்லை, பெரிய வேலை தான். பட் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் கிங் ஆஃப், அது என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு வேண்டாம் விடுங்க, இப்போ எதுவுமே சொல்ல வேண்டாம். அது ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். டேய், இப்படி ஸ்ட்ரைட்டாக போகலாமா, திருப்பிக்கலாமாடா? எங்கே போயிட்டு திருப்பலாம்? அங்கே போயிட்டு வா. ஓகே. இன்னும் யாருமே வழியே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடலைங்க, ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. ஆஹா ஆஹா, அடடா, பைக் ஓட்டுறதுக்கே தனி ஃபீலுங்க. டேய், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலவா? இப்போ நான் முறுக்கிறேனா, ஸோ அவனும் முறுப்பான் பாருங்க. நான் த்ராட்டல் பண்ணுறேன்னா அப்போ இவனுமே த்ராட்டல் பண்ணுவான் பாருங்க. இப்போது திருப்ப பாருங்க. அவனுமே இப்போ பிச்சுட்டு வருவான் பாருங்களேன். எங்க பையனை வர காணோம், வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் ராங் ரூட்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடலக்கிங்க. ஸோ இந்த வீடியோட நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரம் வீடியோ போடலைங்க. அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ஃபீல் ஆகுதுங்க. நம்ம வேற ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை நான் சொல்கிறேங்க. அது கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, அதை நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு எதுவுமே வேணாங்க. அந்த பக்கம் சும்மா போகலாமா? ஓட்டு ஓட்டு ஓட்டு. பையனா பின்னாடியே இருக்கானோ, கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க. அடடா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்குள்ள நம்ம ஜாலியாக விளாகுக்கே போயிட்டுருப்போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசாக எங்கேயுமே வெளியே போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு விளாக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு விளாக் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நம்ம அப்படியே விளாகுக்கு மட்டுமே போயிட்டுருப்பேன். ஸோ பெருசாக எங்கேயுமே வெளியே போக மாட்டேங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சுங்க. ஸோ அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா சொல்ல வேடாம் நினச்சிட்ருக்கு. ஸோ முடிஞ்சால் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கிங் ஆஃப். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிலங்க. யாராவது கெஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. டே ஓட்டேன்டா, என்ன இவன் சோம்பேறியாக இருக்கான் இன்னைக்கு. என்ன விட்டு அழுதுருவாடோ அந்த அளவுக்கு ஃபீலிங்காக இருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே பையனுக்கு. டேய், உனக்கு லவ் ஃபெயிலியராடா உனக்கு? அப்புறம் ஏன் சோகமாக இருக்க? புரியல. த்ராட்டல் பண்ணலாமா? டேய், இங்கே ரூட்டு சரியில்லைடா, இங்கே பாரு இப்படி டேர்ன் ஆகுது. புரியல. எங்க? அதான் எங்கடா? சரி வா, இங்கே கொஞ்சம் த்ராட்டல் பண்ணி ஓட்டலாமா? வா.
நம்ம பட்டெல்லாம் ஜாலியாக பறக்கலாங்க. என்ன த்ராட்டல் பண்ண உடனே அப்படியே பிச்சுக்கிட்டு போகிறான். வீடியோ இனிமேல் கேப்பே விடக்கூடாதுக்குங்க ஆஃபு. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பை விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுதுங்க. அப்படியெல்லாம் விட மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப் தாங்க ஓவர் இன்ட்ரெஸ்ட். இங்கே தண்ணி வந்துட்டுருக்கும் தானே? ஆமாங்க, தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய நாள் கழித்து நம்மளெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டு கோப்புரம்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம மொபைல் செட்டப் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. என்ன இந்த பையன் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு ஓட்டிட்டு போயிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ தான் பார்க்குறேன். கொஞ்சம் மனசுக்கு ஜாலியாக இருக்குது. வந்துட்டுருக்கானா? அடே வாடா வாடா டே. இந்த ஊர் தாண்டி அங்கே போகலாம், கொஞ்சம் தூரம் போகலாம். ஸோ இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா இலியாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. எங்க நிறைய பேர் நம்ம ஊர் சைடெல்லாம் இப்படி பார்க்குறாங்கப்பா. ஏன்னா பெருசாக இப்படி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தோணுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வில்லேஜ் தானே. ஸோ பெருசாக இங்கே யாருமே இந்த மாதிரி மோட்டோ விளாகிங் செட்டப் எல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. சிட்டிக்குள்ளெல்லாம் அப்படி இல்லைங்க. நம்ம கோயம்புத்தூர் சைடெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்ப்பாங்க. ஓகே, இந்த பையன் மோட்டோ விளாகர் போல் இருக்குது. அங்கே நிறைய மோட்டோ விளாகர் இருக்காங்க. ஸோ அதனால் பெருசாக எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பட் நம்ம ஊர் சைடெல்லாம் யார் இந்த பையன் மொபைல் எல்லாம் மாட்டிக்கிட்டு போயிட்டுருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்கப்பா. ஐயோ, என்ன இம்பிட்டு பெரிய வண்டி. இவன் இன்னைக்கு வருவானா? செகண்ட் கியரில் சும்மா திருவிழா அது வரைக்கும் சரியா? செகண்ட் கியரில் திருவிழா சரியா? இதோ அந்த ரோடு அங்கே ஒரு டிராக்டர் போயிட்டுருக்குல்ல, அது வரைக்கும் ஓகே. V4 அண்டு டியூக் 200 செகண்ட் கியரில் திருவிழா சரியா? 3, 2, 1. ஓகே ஓகே ஓகேடா. நம்ம பையன் பார்த்திங்கன்னா நல்லா பிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஸோ டியூக் 200ல் ரொம்ப பிடிச்சது இதுதான். ஃபஸ்ட் கியரில் திருவிழாமா? இரு, ஃபஸ்ட்டு கியரில் திருவிழா. கியர் கம்மி பண்ணிக்கோ சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கியரில் திரும்பி பார்க்கலாங்க. ஃபுல் த்ராட்டல் பண்ணு, RPM லாக் ஆகட்டும் சரியா? 3, 2, 1. $44ங்க. நம்மளதெல்லாம் த்ராட்டல் வந்துடுதுங்க. 44 போகுது ஃபஸ்ட் கியரில். ஏண்டா என்னாச்சு? உடஞ்சிருச்சா? அட பாவி, ஏண்டா அந்த அளவுக்காட நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம், உடஞ்சி கீழே விழுந்துருச்சுங்க. எங்கடா அது? எங்கேயோ விழுந்துருக்குங்க. எங்கே கீழே விழுந்துருச்சா? அட பாவி. நாங்கள் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் சும்மா த்ராட்டல் பண்ணி பார்த்துட்டு இருந்தோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதே உடஞ்சி விழுந்துருச்சு. இது என்னதுரா? நம்பர் பிளேட்டு. ஸோ இங்கேருந்து நம்பர் பிளேட்டே இப்படி உடஞ்சிருச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் த்ராட்டல் பண்ணியிருக்கோம். அட பாவி. ஸோ ஃபஸ்ட்டு கியரில் திரும்பும்போது தானே இப்படி ஆச்சு. ஆமாம், நாங்கள் ஃபஸ்ட்டு கியரில் சும்மா ஃபுல் த்ராட்டல் பண்ணி பார்க்கலாம், RPM லாக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நினச்சோங்க. இது பட்டுன்னு உடஞ்சிருச்சு. என்னது? இது ஒட்டெல்லாம் வைக்க முடியாது. ஆமாம், இது நீ வேறு தான் வாங்கணும், அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு இதோட கதை. பட்டுன்னு உடஞ்சிருச்சுங்க. நம்ம தேர்ட் கியரில் திரும்பி பார்க்கலான்னா இந்த ரோடு பத்தாதுங்க. ஒரு நாள் நம்ம 2 வண்டிக்குமே ரேஸ் விட்டு பார்த்துக்கலாம். அட பாவி. சரி, இந்த ஜோப்பில் போட்டுக்கோ, வா அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் நிற்கலாம். அட பாவி டே, ஃபஸ்ட்டு கியரில் சும்மா த்ராடல் பண்ணோங்க நாங்கள். ஆனால் ஃபுல்லாக RPM லாக் பண்ணோம். எவ்வளோடா போச்சு உன் வண்டி? பார்க்கலையா? நான் பார்த்தேங்க 140. 144. 44 போச்சுங்க. ஸோ கிங் ஆஃப் நான் பார்த்தீங்கன்னா இப்போ த்ராட்டல் பண்ணி ஜாலியாக விளாட்ருந்தோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வீடியோவே போடலை. கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க. நான் இன்னொரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. அதை பற்றி பார்த்திங்கன்னா இப்போ பேச தேவை கிடையாது. நான் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் போகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃப்யூச்சரில் அப்டேட் தரேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ அதனால் ஒரு 3 வாரம் நான் பார்த்திங்கன்னா வீடியோவே போடலை. ஸோ அதை பற்றி மட்டும் தாங்க கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வீடியோ போட முடியல. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா
அப்படியே ரெகுலராக கொஞ்சம் அப்படியே கேப் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நாளோ ஒரு நாளோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாலியாக த்ராடல் பண்ணி விளையாட்டுருந்தோம். செகண்ட் கியரில் பார்த்திங்கன்னா எப்போவுமே சொல்ல தேவையில்லைங்க, நம்ம பைக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பிக்கப் எல்லாம் அடித்து பட்டே கிளப்பிடுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கியரில் ஃபுல்லாக த்ராடல் பண்ணி ஆர்பிஎம் லாக் பண்ணுவோங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது உடஞ்சிருச்சு. எங்கடா அது ஃபுல்லாக உடஞ்சிருச்சுங்க, பாவம் பையன். இதுக்கு மேலே இது ஒட்ட முடியாது. இங்கே பாருங்கள், இது உடஞ்சிருச்சு. ஏண்டா இது ஏற்கனவே உடஞ்சிருந்துச்சா இல்லை நம்ம இவ்வளோ த்ராடல் பண்ண மாட்டோமா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனோமாங்க தெரியலையா? அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போக கிடையாது, பட் உடஞ்சிருச்சுங்க. பாவம் பையன் ஃபீல் பண்ணுறான். ஆமாம்மா, இந்த பக்கம் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இது உடஞ்சிருக்கு. இங்கே பட்டுன்னு உடஞ்சிருச்சுங்க. பட் நம்மளதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உடையாது, ஏன்னா நம்ம வளைக்கவே மாட்டோங்க, வளைக்காமல் வச்சுருக்கோம். அவன் பார்த்திங்கன்னா வளைச்சி வச்சுருக்கான், அதனால் உடஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு தான் மாற்றணும். நான் பற்ற வச்சு புகைய விட்டாவா? பாவங்க பையன் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்மளதெல்லாம் ஸ்டார்டிங் பிக்கப் எல்லாம் அடித்து பட்டை நவுத்துங்க. நம்ம 2 வண்டிக்கு ஒரு நாள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்திங்கன்னா வேணும்னா ரேஸ் கூட நான் போடுறேங்க. ரேஸ் போடலாமா? நீ ஓட்டுவியா கரெக்டாக? என் கூட ஓட்டுவியா? ஸோ இதுக்கு ரோடு பத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பெருசாக ஹைவே இல்லைங்க. ஸோ அதனால தான் நான் ரோடு பத்தாதுன்னு ஃபீல் பண்ணுறேன். வேறு எங்கடா ரோடு நல்லாயிருக்கு? ஹைவே எங்கே? நம்ம ஊரில் தான் பெருசாக ஹைவே போடலையே. ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ போட்டு முடிப்பாங்கன்னு தெரியலையே, பார்க்கலாம். அது முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நான் இது 2 வண்டிக்கும் ரேஸ் விடுவேங்க. அதுக்கப்புறம் என்எஸ் கூட இருக்குது, என்எஸ் கூட நம்ம ரேஸ் வச்சுக்கலாம். நம்ம டியூக் 200, அப்புறம் பார்த்திங்கன்னா என்எஸ் 200க்கு எல்லாத்துக்குமே ரேஸ் போடுறேங்க நான். பட் ரோடு இல்லைங்க கிங் ஆஃப். ஸோ அதனால தான் என்னோட ரேஸ் போடவே முடியல. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நல்ல ரேஸுங்கெல்லாம் செம்ம பிளேஸ் இருக்குது, பட் பைக் இல்லைங்க. அங்கே நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் இருக்காங்கப்பா. சரி ஓகேங்க, இந்த விளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா அது போய்ட்டு பற்ற வைக்கணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். ஓகே கிங் ஆஃப், எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க. ஓகே பாய் கிங் ஆஃப், எல்லோரும் பார்த்து சேஃப். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெகுலராக வீடியோ வர ஆரம்பிச்சிருங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 3 வாரமாக விளாக் பண்ணலைங்க. ஸோ அதனால தான். ஓகே பாய் கிங் ஆஃப், எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே பாய்ங்க.